Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 467 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நீங்க யார் மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்களோ அவங்களுடைய இறுதி தருவாயில கண்டிப்பா அவங்க கூட இருக்கணும் அப்படினு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்க. அப்படி நீங்க அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு யாருனே தெரியாத ஒரு பர்சன் வந்து பிரச்சனை கொடுத்தா அதுலயும் குறிப்பா அந்த ஒரு பர்சன் ஒரு அமானுஷமான சக்தியா இருந்தா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து சோனல் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. சோனல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க வந்து அசாமை சேர்ந்தவங்க. ஸோ அசாமில் தான் அவங்களுடைய என்டையர் குடும்பமும் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது, அதாவது அவங்க அப்பா வந்து இங்கே சென்னையில் வந்து வேலை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே இவங்க இங்கே தான் படிச்சிருக்காங்க. ஸோ சென்னை வாசியாகவே மாறிட்டாங்க. அது இருந்தாலும் அவங்களுக்கு யார் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க தாத்தா மேலே பயங்கரமான ஒரு பிரியம். அவங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அசாமில் தான் இருந்தார். ஆனால் இவங்க சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை என்னால் என்னுடைய பேத்தியை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டார். இவங்க கூடயே தான் வந்து இருந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாசமாகவும் வந்து பார்த்துக்கிட்டாரு. அதனாலே இவங்களுக்கு அவர் மேலே ரொம்பவும் பாசம் ஜாஸ்தி. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறாங்க. காலேஜுக்கு போகிற தருவாயில் அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, பாட்டியோடைய உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ தாத்தா என்ன பண்ணுறாரு, நான் கொஞ்ச நாள் வந்து பாட்டி கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட போய் இருக்கிறதுக்கு அஸ்ஸாமுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ பாட்டியை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படியே அவருக்கு கொஞ்ச நாளில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த டைமில் தான் இந்த பேண்டமிக்கெல்லாம் வந்துச்சு, இந்த கொரோனா பேண்டமிக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பரவ ஆரம்பிச்சது. ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. சரி, நம்ம ஏன் இங்கே சென்னையில் இருந்துட்டு எல்லாருமே அசாமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அசாமில் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதாவது அங்கே போய் வந்து இருக்கிறாங்க. தாத்தா கூடயும் வந்து இவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா தாத்தாவுக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிடுதுங்க. கொரோனா அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப உடம்பு முடியலாமல் போயிடுறாரு. அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவருடைய கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அவர் உயிர் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்பவும் வருத்தப்படுறாங்க சோனல். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான தாத்தா திடீர்னு இறந்து போயிட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டெய்லியும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு உண்டான அட்டெண்டர்ஸ் கூட ஹாஸ்பிட்டலில் அந்த டைம்லலாம் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்களாம். ஏன்னா ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இப்படி யாருக்காவது கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்த டைமு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க அப்படின்னா டெய்லியும் நைட்டு ஒரே ஒரு அட்டெண்டர் மட்டும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் வந்து கொடுக்கப்படும். அந்த தனி ரூம் வந்து ஒரு கிளாஸ் டோராக இருக்கும். அந்த கிளாஸ் டோர் வழியாக பேஷண்ட்டை வந்து பார்க்கலாம். சப்போஸ் பேஷண்ட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை அடித்தாங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். அவங்க வந்து பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி, அதாவது கொஞ்சம் காசு நல்லா இருக்கிற பர்சன், அதனால இந்த மாதிரி ரூம்லாம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒருத்தர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கியிருந்தாங்க. இவங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோனலை ஹாஸ்பிட்டலில் தங்குறதுக்கே விடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன பொண்ணு இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சு அவங்களுக்கு ஏதாவது கொரோனா வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பர்சன்ஸ் வந்து சோனலை அலோவ் பண்ணவே இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா சோனலுடைய அப்பா போவார், இல்லைனா அவங்க அம்மா போவாங்க, இல்லைனா சோனலுடைய பாட்டி போவாங்க, இல்லைனா அவங்க ரிலேட்டிவ் யாராவது போவாங்க. இப்படி தான் வந்து ஒரு நாள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டராக மாறிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க என்டையர் ஃபேமிலிக்கே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்துடுதுங்க.
சோனலுக்கு மட்டும் கொரோனா வரல, இவங்க மட்டும் தான் ஹெல்த்தியாக இருக்காங்க, இவங்க தான் வந்து போய் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இந்த மாதிரி சமயத்தில் எப்படி பொண்ணை தனியாக விடுறது அப்படின்னு சொல்லி கவலைப்படும் போது தான் சோனலுடைய கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தார், அன்மோல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நானுமே சோனல் கூட ஸ்டே பண்ணுறேன், சோனல் வந்து அந்த ரூமில் இருக்கட்டும், நான் வெளியே இருக்கேன், ஏதாவது தேவைன்னா நானும் கொஞ்சம் பார்த்துப்பேன் இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சோனலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தாத்தா நல்லா டீப் ஸ்லீப்பில் தான் இருக்காரு. இவங்களுக்கு வந்து தூக்கம் வரல. அன்மோல் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடா இது தூக்கமே வர மாட்டேங்குது, ஹாஸ்பிட்டலில் வேறு எல்லாமே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப போர் அடிக்குது, இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சோனல் கேட்குறாங்க. சரி வா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனலும் அன்மோலும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இவங்க தாத்தாவுடைய ரூம் வந்து இருந்ததுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே வந்து அங்கங்கே பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிக்கட்டு வழியாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூம்லாம் வந்து காலியாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாதி வரைக்குமே வந்து லைட்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் பாதிக்கு மேலே கம்ப்ளீட்டாக டார்க்காக இருந்தது, லைட்ஸ் எதுவுமே இல்லை, லைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த லைட்ஸ் இல்லாத பகுதிக்கு பக்கத்தில் வந்து போகிறாங்க. சோனலும் அன்மோலும் இப்படி பார்த்துக்கிறாங்க. என்ன சொல்கிற, அந்த பக்கம் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோனல் வந்து அன்மோல் கிட்ட கேட்குறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த லைட் இல்லாத பகுதி பக்கம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் பேசிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டெப்பு எடுத்து வச்சுருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா யார் மேலேயோ போயிட்டு சோனல் மோதுறாங்க. என்னடா இது யாரா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் சாரீ கட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு லேடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்து சோனல்கிட்டையும் அன்மோல்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகே கத்ரா ஹே ஆப் மத் ஜாயே ஏசே பலட் ஜாயே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் போகாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் போகாதீங்க, முன்னாடி வந்து டேஞ்சர் இருக்குது, தயவுசெய்து திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடியே பார்த்துட்ருக்காங்க. இல்லை இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனல் கேட்குறாங்க. ஆனால் அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அதே ஒரு சென்டென்ஸ், அதாவது இது என்னை தாண்டி போகாதீங்க, இங்கே ஆபத்து இருக்குது, திரும்பி போயிடுங்க, என்னை தாண்டி போகாதீங்க, ஆபத்து இருக்குது, திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே சென்டென்ஸை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்மோல் கிட்ட சோனல் பேசிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த லேடி வந்து அங்கே இல்லைங்க. என்னடா இது முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தவங்க ஆளை காணோம், ஒருவேளை நம்மளை தாண்டி இப்படி காண போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா என்டையர் வராண்டா, அந்த ஒரு ஸ்ட்ரீட் வராண்டா ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஆள் நடமாட்டமே இல்லை. இவ்வளோ சீக்கிரம் ஜஸ்ட் ஒரு ஸ்பிளிட் செகண்டில் எப்படி இந்த லேடி வந்து இங்கே மறைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே ஒரு கலக்கம். இருந்தாலும் இவங்க என்னென்னா சின்ன பசங்க இல்லையா, ஸோ சின்ன வயசுலலாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சைக்காலஜியே வேறு மாதிரி ஒர்க் ஆகும் இல்லையா. அப்படி தான் சோனலும் அன்மோலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இருட்டாக இருக்கிற பகுதிகளுக்கு நடுவில் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூமெண்ட் இவங்க அந்த பகுதிகளுக்குள்ளே நடக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான சில்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. அதாவது நார்மலாகவே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, பட் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது ஏசியை வந்து ஒரு 18ல் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓட்டுனா எப்படி சில்லாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில்னஸை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. அன்மோல் வந்து அப்படியே வந்து எல்லா ரூமையும் வந்து பார்க்குறாரு. ரூம் எல்லாமே காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூமாக திறந்து பார்த்துட்டு இருக்காரு. சோனல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஒரு ஒரு ரூமாக திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த ஒரு காரிடார் இருக்கும் இல்லையா, அந்த காரிடாரோடைய லாஸ்ட் எண்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து இருக்குங்க. அந்த ரூமோடைய கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனல் கை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூமுடைய கதவை வந்து திறக்குங்க. எப்படி திறக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு உண்டான மனப்பான்மையே கூட கிடையாது. அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு துர்நாற்றம் அடிக்குது. என்னடா இது இப்படி நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி மூக்கை பொத்திக்கிட்டு அவங்க அப்படியே பார்க்கும்போது அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ரூம் கிடையாது. அந்த ஒரு ரூம் வந்து ஹாஸ்பிட்டலுடைய பிணக்கிடங்கு. பிணக்கிடங்கில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனவர்களுடைய உடல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த ஒயிட் கிளாத் வச்சு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு மாதிரி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நிறைய டெட் பாடிஸ் வந்து லைனாக வச்சுருக்காங்க. இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-30 டெட் பாடிஸ் அப்படி வச்சுருப்பாங்க. அதில் நடுவில் ஒரே ஒரு டெட் பாடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அசைகிறத வந்து சோனல் பார்த்துருக்காங்க. அந்த டெட் பாடி அசைகிறத சோனல் பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பட்டுன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டெட் பாடி மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா, ஒயிட் துணி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஒயிட் துணி வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு வெளியே வருதுங்க. அந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஃபுல்லாக எரிஞ்சு போன நிலையில் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால்லாம் நடுங்குது. இவங்களுக்கு பேச்சே வரல. அன்மோலை கூப்பிடலாம் அப்படின்னு
சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் அந்த இடத்துலேருந்து நகரலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால அந்த இடத்துலேருந்து நகரவே முடியல. அப்படியே ஸ்டக் ஆகி போய் ஃப்ரீஸ் ஆகி போய் அதே இடத்துல நிற்கிறாங்க. ஏதோ ஒரு சக்தி அவங்கள நகர விடாமல் பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் சோனலுக்கு வந்து உண்டாகுதுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அந்த டெட் பாடி இப்படி தான் படுத்துக்கிட்டு இருக்கும், தலை வந்து இப்படி தான் இருக்கும். பட்டுன்னு தலை வந்து இப்படி திருப்புதுங்க. கரெக்டாக சோனலை பார்க்குற மாதிரி தலை திருப்புது. இப்படி தலை திரும்பினதுக்கு அப்புறம் அவங்களால ஒன்றுமே முடியல. அப்படியே கண்ணுந்து தரையாக தண்ணி வருது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயத்தோட உச்ச கட்டத்திலே இருக்காங்க. அந்த டைமில் அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சும் கூட பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க. அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, தலை வந்து திரும்பிச்சு இல்லையா, அப்படியே அந்த டெட் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஏரில் அப்படியே ரைஸ் ஆகுது. அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து ஏரில் அப்படியே பறக்குது. கொஞ்சம் ஒரு தூரம் ஸ்ட்ரெச்சர் இங்கே இருக்குன்னா ஸ்ட்ரெச்சர்லேருந்து இவ்வளோ தூரம் ஏரில் வந்து பறக்குது. அப்படியே டெட் பாடியோடைய கை வந்து விரிஞ்சிருக்கு. அப்படியே சோனலை பார்த்துக்கிட்டே இருக்குது. கை வந்து இப்படி அசையுது. இதை பார்த்த உடனே சோனலுக்கு அப்படியே வந்து தூக்கி வாரி போட்டுடுது. அப்படியே கத்துறாங்க. ஆனால் இவங்களுடைய சவுண்டு வந்து வெளியே கேட்கவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு யாரோ ஒருத்தங்க சோனலுடைய ஷோல்டர் மேலே கையை வைக்கிறாங்க. கையை வச்ச உடனே தான் அவங்கள யாரோ ரிலீஸ் பண்ண மாதிரி பயங்கர ஃப்ரீ ஆகுறாங்க. அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே அந்த டோருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுதுங்க. யாராதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி அன்மோல் தான் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. ஹேய் சோனல், என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வா இந்த இடத்துல இருந்து உடனே போயிடுவோம், வா இந்த இடம் சரியில்லை, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்மோலுடைய கையை பிடிச்சி குடுன்னு ஓடி போகிறாங்க. கரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க தாத்தாவுடைய ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அன்மோல் வந்து கேட்குறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சோனல் அவங்களுக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளை பற்றியும் அன்மோல் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்மோல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏய் என்ன நீ பைத்தியமா, என்னமோ பேய் படத்தில் வர மாதிரி இந்த மாதிரி டெட் பாடி வந்து அப்படியே மேலே பறந்துச்சு, அப்படியே உன்னை திரும்பி பார்த்துச்சு, உன்னை கூப்பிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படிலாம் நடக்கிறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது. சும்மா பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத, ஏதோ இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்க, கம்முன்னு உட்காரு. முதல்ல அந்த லேடியை பார்த்தோம் உண்மைதான், ஆனால் அந்த லேடி எங்கே போனாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த லேடி சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நடந்துக்கிறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது, நீ வந்து இமேஜின் பண்ணிக்கிற அப்படின்னு வந்து அன்மோல் சோனலை போட்டு கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல. ஆனால் சோனலுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க பார்த்தது இமேஜினேஷன் கிடையாது, அவங்க பார்த்தது உண்மை. நிஜமாவே அவங்களுடைய கண்கள் முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அன்மோல் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. சோனல் தனியாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கம் வரல, பயமாக இருக்குது. சரி வெளியே போயிட்டு உட்காரலாம். அந்த ரூமுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் வந்து போட்டிருந்தாங்க. அந்த பெஞ்சில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சில் போய் உட்காடுறாங்க. அதிகாலை ஒரு 4 மணி இருக்குங்க. 4 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் பெஞ்சில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லைட்டாக கண் அசையுது. கண் அப்படியே மூடி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு தூங்கினா பட்டுன்னு நம்ம இப்படி வந்து தலையை சாய்ப்போம் இல்லையா, அப்படி தலையை வந்து இவங்க சாய்க்கிறாங்க. சாய்க்கும் போது இவங்க யார் ஷோல்டர் மேலேயோ தலையை வச்சு தூங்குற மாதிரி ஒரு ஃபீலுங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்மோல் தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, அவங்களுடைய ஷோல்டர் மேலே தான் இவங்க தலையை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நல்ல டீப் ஸ்லீப்பில் திடீர்னு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கலையுது. தூக்கம் எப்படி கலையுதுன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்திலேயே அப்படி தலையை சாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கையை தூக்கி போட்டிருக்காங்க. அன்மோல் வந்து பேண்ட் அண்ட் ஷர்ட் தான் வந்து போட்டுட்டு இருந்தார். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகிற ஃபேப்ரிக் வந்து சாரி மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா இது சாரி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்போ தான் தூக்கம் வந்து கலையுது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தவங்க ஷாக் ஆகிட்டு அப்படியே எழுந்து உட்காடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் யார் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெட் கலர் சாரி போட்டுட்டு ஒரு லேடி வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் கலர் சாரி போட்டுட்டு அந்த ஒரு லேடி தான் வந்து பார்த்திங்கன்னா சோனலுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க தலையை அவங்க மேலே வச்சு தான் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஷாக் ஆகிறாங்க. திரும்பவும் அந்த லேடி வந்து ஏதோ சொல்ல வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முகத்தை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தடவை அந்த லேடி வந்து எதுவுமே சொல்லலை. சோனலை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்மைல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு வில்லத்தனமான ஒரு ஸ்மைல். மாட்டிக்கிட்டியா, என்கிட்ட மாட்டிக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்மைல் கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. இப்படி அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சோனல் அந்த இடத்துல இருந்து எழுந்து போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திரும்பவும் அவங்களுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன
என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் அவங்களுடைய உடலெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. அவங்களால அந்த இடத்த விட்டு நகரவும் முடியல, அந்த லேடியை பார்க்காம இருக்கவும் முடியல. அந்த லேடியோடைய கண்களையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியோடைய கண்களில் ஒரு விதமான ஒரு வெறி தெரியுது. அந்த வெறி எப்படின்னா ஒரு கொலை வெறி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொலை வெறி தெரியுது. சோனலை பார்த்து சிரிக்கிறாங்க. சோனலுக்கு அப்படியே பயம் உண்டாகுது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இவங்க தாத்தா ரூம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அழுகுறாங்க. அழுகிற சத்தம் வந்து கேட்குது. அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இவங்களுக்கு வந்து உடம்பு ஃப்ரீ ஆகிடுதுங்க. ஃப்ரீ ஆகிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த ரூமில் இருக்கிற நபர்கள் எல்லாம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய ரிலேட்டிவ் யாரோ வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இறந்து போன துக்கத்தை தாங்க முடியாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ இந்த அழுகை சத்தத்தை கேட்ட அன்மோலுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து வந்துடுறாரு. சோனல் பக்கத்துலேயே வந்து உட்கார்றாரு. அன்மோலோட கையை பிடிச்சிக்கிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. அந்த லேடி இன்னமும் இவங்க பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்மோலோட கையை இப்படி தடவுறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்றாரு. இங்கே பாரு அந்த லேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்மோல் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்படி பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து டிசைட் பண்ணிடுறாரு, சோனல் வந்து இமேஜினேஷன் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வைத்தியக்காரி மாதிரி பண்ணாத இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அப்பா வந்துடுவார். அப்பா வந்த உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போயிடலாம். நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத, இங்கே யாருமே கிடையாது, நீயும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம். எதிரில் வந்து யாரோ இறந்து போயிட்டாங்க போல இருக்குது, அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னடா நீ இப்படி சொல்கிற, பக்கத்தில் தானே அந்த லேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அந்த லேடி ஒரு சிக்னல் காட்டுறாங்க. எப்படின்னா கரெக்டாக அந்த டெட் பாடி வந்து இப்படி கையை காட்டி இப்படின்ற ஒரு சிக்னல் காட்டுச்சுல, அதே மாதிரி ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த லேடி வந்து காட்டுறாங்க. இந்த சிக்னலை பார்த்த உடனே சோனலுக்கு இன்னமும் பயம் அதிகரிக்குது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறந்து போயிருந்தாங்க இல்லையா, இறந்து போனவங்களுடைய உடலை வந்து ஸ்ட்ரெச்சரில் வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன், அதாவது அந்த ஒயிட் கலர் கிளாத்தை வந்து மூஞ்சியெல்லாம் மூடி அதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்துகிட்டு வராங்க. வெளியே எடுத்துகிட்டு வரும்போது சோனலும் அன்மோலும் எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்று அப்படியே அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக சோனல் பக்கத்தில் வரும்போது அந்த டெட் பாடி வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு சோனலுடைய கையை பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இவங்க பயத்தில் கையை எடுக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து அவங்களுடைய முகத்தில் இருந்து விலகுதுங்க. அந்த ஒயிட் கலர் கிளாத் விலகுனதுக்கு அப்புறம் சோனல் அவங்க பார்த்த காட்சியை மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் மேலே இருக்கிற டெட் பாடி யாருடையது அப்படின்னா இவங்க பக்கத்தில் ரெட் கலர் சாரி ஒரு மிகப்பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய டெட் பாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்ட்ரெச்சர் மேலே படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த டெட் பாடியை பார்த்த உடனே சோனலுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்னது இவங்கள்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இன்னமும் அந்த ரெட் கலர் சாரி போட்ட ஆன்மா அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. சோனலை பார்த்து அதே சிக்னல் இப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்க அன்மோலோட கையை பிடிச்சி குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடுறாங்க. சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, என்னால் உள்ளே இருக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணு, அப்பா உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. அவரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. ஓடி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. சோனல் சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னென்ன நடந்தது, இவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது அப்படின்ற எல்லா மேட்டரையும் வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆனால் அவர் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறாரு. சோனல் இமேஜினேஷனில் பேசல, உண்மையிலேயே அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா ஒரு அப்பாவுக்கு தானே அவங்களுடைய பொண்ணு வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தெரியும். அவங்க உண்மை பேசுவாங்களா இல்லை பொய் பேசுவாங்களா, பயமாக இருக்கும்போது எப்படி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் கிளியராக தெரியும் இல்லையா. அப்படி அவங்க அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாருங்க. புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா அவங்களுடைய தலைமையில் கையை வைக்கிறாரு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், நீ வீட்டுக்கு போ, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோனல் பயந்துருக்கா, இந்த மாதிரி ஆண்மாக்களை பார்த்துட்டு ரொம்ப பயந்துருக்கா, ஸோ அவளை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றதெல்லாமே வந்து சொல்லிவிட்டு மந்திரிச்சு விடுன்னெலாம் சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த ட்ரோமா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரோமாவில் போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரோமாவில் தான் சோனல் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே ட்ரோமாவில் இருந்திருக்காங்க. 1 மாதம் கழித்து தான் அவங்க கொஞ்சம் நார்மல் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில்
டிஎம் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.